அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். சர்ஃபான் விளாக் BA2, சர்ஃபான் BA விளாக் இரண்டு சேனலுக்கும் தற்போதைய காலம் கஷ்ட காலமாக மாறியுள்ளது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னுடைய வீடியோவை இதுவரைக்கும் பார்க்கும் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி ஹேக் ஆகி அதுக்கப்புறமா ஒரு மாதிரியாக ரொம்ப கஷ்டப்பட்டு சேனல் ஒரு மாதிரியாக மேலே கொஞ்சம் ரீச்சுக்கு கொண்டு வந்த பிறகு உடனடியாக அடி விழுந்துச்சு, மொத்தமாக கீழே சரிஞ்சிடுச்சு. சர்ஃபான் BA விளாக் சேனல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். CIDயால் கூட்டிகிட்டு போனாங்க, கோர்ட்டுக்கு போக வேண்டி வந்துச்சு, எத்தனையோ பிரச்சனைகள். தொழிலாளர்கள் சார்பாக ஆரம்பித்த இந்த சேனல் மூலம் பல தகவல்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். 69,500 சப்ஸ்கிரைபர்ஸோட 3000 வீடியோஸோட தமிழ் சிங்கள வீடியோஸோட சர்ஃபான் BA விளாக்கும், அதுக்கு பிறகு இப்போ கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த சேனலான சர்ஃபான் விளாக் BA2 15,300 சப்ஸ்கிரைபர் மற்றும் 175க்கு மேலே வீடியோ. இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது தான் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இதுதான் இப்போ 3வது ஆரம்பிச்சிருக்கிற சேனல். என்ன காரணம்? இதில் இன்னும் ஒரே ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரிக் வந்துச்சுன்னா இந்த சேனலை கம்ப்ளீட்டாக பெர்மனண்ட்டாக பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு யூடியூப் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் தான் இந்த சர்ஃபான் விளாக் BA2 சேனலுக்கும் ரிப்போர்ட் வந்து ஒரு நபர் கொடுத்துட்டாரு. அந்த ரிப்போர்ட் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. 10 நாள் இல்லை, 90 நாளைக்குள்ளே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதில் என்னுடைய ஃபால்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்னுடைய சேனலையும் பெர்மனெண்ட்டாக பேன் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஏதோ என்னுடைய இந்த பயணத்தில் என்னால் முடிந்த வரைக்கும் மக்களுக்கு நல்ல தகவல்களை கொடுத்து மக்களுடைய ஆதரவை பெற்றதால தான் இத்தனை சப்ஸ்கிரைபர். சாதாரணமாக ஒரு 69,000 கிட்டத்தட்ட 70,000 பேரை நெருக்கி சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்கிறேன்னா சாதாரணமான ஒரு விடயமே இல்லை. அதே மாதிரி மக்களுக்கு பிடிக்கணும். நம்ம போடக்கூடிய தகவல் இப்போ 190% பிடித்ததால தான் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சாதாரணமாக யாருமே ஒரு சேனல், ஒரு யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதுலேயும் முக்கியமாக இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பர்சனலான அட்வைஸ். இப்போ இந்த யூடியூப் பயணத்தில் என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரியாது வேறு யாரும் இந்த மாதிரி செய்கிறாங்களான்னு. ஆனால் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். நீங்கள் அந்த டைம் ஷெடியூலை பாருங்கள். காலையிலேருந்து ஆரம்பித்து 7 மணி, 8 மணி, 9 மணி, 10 மணி, விடிய காலையில் நைட்டு 12 மணிலேருந்து மறுபடியும் விடிய காலையில் 4 மணி, 5 மணி, 6 மணி வரைக்கும். சில நேரங்களில் விடிய காலையில் 7, 8 மணியாகவும் ஆகிரும். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மெசேஜ்கள் வரக்கூடிய அனைத்து மெசேஜுக்கும் ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். யூடியூப் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ரிப்ளை பண்ணுறதுக்கும் குறைஞ்சது ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் வாய்ஸ் போட்டாலும் எல்லாத்தையும் கேட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சது எனக்கு ஒரு 4-5 ஹவராவது போகும். இந்த 500 மெசேஜை கேட்டு முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக ஒவ்வொரு நாளும் என்னுடைய நிம்மதி, சந்தோஷம், தூக்கம், டைமுக்கு சாப்பிட்றது, நண்பர்கள், குடும்ப உறவுகள் எல்லாத்தையுமே படிப்படியாக இழந்து இன்றைக்கி இந்த சேனலுக்காக என்னால் முடிந்த அளவு எஃபோர்ட் கொடுத்ததாலவோ என்னவோ என்னுடைய நிலைமைன்றதில் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை, தூக்கம் இல்லாதது தான். கிட்டத்தட்ட 3 வருடம் ஆகுது. நான் ஒரு வாகன ஓட்டுநராக இருந்தும் இறைவனுடைய உதவியால் இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் 3 வருட காலமாக தூக்கமே இல்லை. ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் தூக்கம், மிஞ்சினா 1 ஹவர் 2 ஹவர், அவ்வளோதான் தூக்கம். சில நாட்கள் அதுவும் இருக்காது. வண்டி கழுவுற நாளில் தூக்கமே இருக்காது. நியூஸை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய் வண்டி கழுவுவேன். அதே மாதிரி சாதாரணமாக இப்போ வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டால், வெள்ளிக்கிழமைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடுமுறைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கும் இருக்குது வாய்ப்பு. ஆனால் என்னுடைய பர்சனலான வேலைகள் இருக்குது. சில ஓட்டுநர்களுக்கு தெரியும். சில ஓட்டுநர்கள் அது இன்றைக்கும் அது இல்லை, அதெல்லாம் செய்யக்கூடாது, ஓட்டுநராக வந்தால் ஓட்டுநர் மட்டும்தான் அப்படின்ற பாணியில் சிலர் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய வீட்டை பொறுத்தவரையில் எல்லா மெயின்டெனன்ஸுமே நான் தான் பார்க்கணும். வீட்டுக்கு இப்போ என்னுடைய சம்பளத்தையும் நானே தான் எனக்கு எடுத்துக்கொள்கிறது.
அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வீட்டுடைய மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும்னு. என்னுடைய தேவையான என்னோட சம்பளத்தை மாமாவுடைய கார்டை கொண்டு போய் போட்டு மாமா என்னுடைய சம்பளத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பணிப்பெண்களுடைய சம்பளத்தை கொண்டு போய் அவங்களுக்கும் கொடுப்பேன். மாமா பாபா பணம் தேவைன்னா கார்டை கொடுத்து இதில் வந்து இவ்வளோ காசு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் காசையும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இப்படி எல்லா வேலைகளையும் நம்ம தலையிலே இருக்கும். சில நேரங்களில் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கும் சில நேரங்களில் பணம் இருக்காது, நம்மட கையிலையும் பணம் இருக்காது. வீட்டில் பாபா மாமாடையும் பணம் வந்து ஃபுல்லாக முடித்து வச்சுருப்பாங்க. அதால் சில வேலைகளை நானே எடுத்து போட்டு செய்ய வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி இப்போ நிறைய ஓட்டுநர்கள் நினைப்பீங்க டிரைவர் வேலைக்கு வந்தால் டிரைவர் மட்டும்தான் அப்படின்னு. அது ஆரம்பத்துலேருந்தே பழக்கி விட்டுட்டாங்க. அதனால இந்த வீட்டில் பாத்ரூமில் டெப் மாத்திரத்துலேருந்து, படிக்கட்டுகளில் இந்த வெளியில் லைட்டு மாத்திரத்துலேருந்து, இந்த படிக்கட்டு துடைக்கிறது, படிக்கட்டு கூட்டுறது, இந்த மாதிரி அனைத்து வேலையும் ஓட்டுநர்களுக்குத்தான் பெரும்பாலும் வரும். ஓட்டுநர் இல்லாத வீடுகளில் பணிப்பெண்கள் கூட இந்த வேலை செய்வாங்க. இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய வேலை தான். ஆனால் இந்த வேலை அனைத்தும் நானும் உங்களைப் போலவே செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வீட்டு ஓட்டுநர் தான். இப்போ சாதாரணமாக நான் யூடியூப் போடுறேன், அப்போ நிறைய பேர் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, உங்கள் வீடியோ இவ்வளோ லாங்கான வீடியோ, இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி நானும் இந்த வீடியோ போடும்போது சும்மா உட்காந்து படுத்துக்கிட்டு வீடியோ போடலை. நானும் என்னுடைய அனைத்து வேலை பழுக்களையும் செய்து என்னுடைய வேலைகளோட சேர்த்து தான் இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தது 6 வீடியோ 7 வீடியோ, சில நேரங்களில் 8 வீடியோ கூட வரும், சில நேரங்களில் 4 வீடியோவும் வரும். ஆனால் இந்த வீடியோக்கள் ரெடி பண்ணுறதுக்கு, சாதாரணமாக இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு குறைந்தது ஒரு வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அதுக்கு தப்மேல் ரெடி பண்ணி அதுக்குரிய மற்ற வேலைகள்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 2-3 மணித்தியாலமாவது போகும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ அந்த நேரம் வந்து எனக்கு சில நேரங்களில் என்னுடைய டியூட்டி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கடமைகள் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ எனக்குன்னு ஒரு நேரம் கிடைக்கும் இல்லையா, ஒரு சின்ன ரெஸ்டான நேரம், இல்லை அது சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம், இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்தை தான் நான் மிச்சமும் பயன்படுத்துறது. அதே மாதிரி இப்போ இரவையில் சாதாரணமாக என்னுடைய வேலை சில நேரங்களில் 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு கூட முடியும். சில நேரங்களில் 2-3 மணியாக கூட ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து கூட சில டைங்களில் நியூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் 8 மணி 10 மணிக்கெல்லாம் நியூஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாட்களில் நான் வந்து நைட்டு 2-3 மணிக்கு லேட்டாகி வந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் போய் உட்காந்து நியூஸ் தேடி அதை கலெக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை போடணும். 2 மொழிகளில் வாய்ஸ் கொடுக்கணும். இந்த எடிட்டிங்கு எல்லாமே, டப்பிங் எல்லாமே நம்மளுடைய வேலை தான். இல்லை யாருடைய பங்களிப்பும் இல்லை. நியூஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, நியூஸ் தேடி எடுக்கிறதுலேருந்து, நியூஸை ரெடி பண்ணுறதுலேருந்து, இப்போ நீங்கள் வீடியோ காட்சியில் பார்த்துட்டு இருக்கிற வேலையும் சேர்த்து இது எல்லாமே நான் வந்து செய்யணும். இப்போ சில வேலைகள் வந்து இப்போ நான் இந்த மாதிரி வேலைகள் வந்து செய்கிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டு பணிப்பெண் இல்லை, நாட்டுக்கு போயிட்டாங்க ஒருத்தர். அப்போ ஒரு சகோதரி தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதால என்னுடைய முயற்சியை நான் ஏண்ட உதவிகளை செய்கிறது. ஏன்னா ஒரு காலத்தில் என்னுடைய தாயும் இந்த மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க தான். அப்போ அதே மாதிரி தான் இன்னொரு தாயும் இந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. அப்போ நிச்சயமாக அவங்களுக்கும் அதே கஷ்டம், என்னுடைய தாய் பட்ட அதே கஷ்டம் அந்த தாயும் படுவாங்க தான். அதனால் அவங்களுக்கு முடிந்த அளவு என்னால் என்ற உதவி, என்னுடைய தாய் சொல்லுவாங்க, நாங்கள் இருந்த நேரத்தில் உன்ன மாதிரி ஒருத்தர் வீடியோ போடுறதுக்கோ இல்லை உங்களை மாதிரி உதவி செய்கிறதுக்கோ யாரும் இருக்கலப்பா அப்படின்னு. அப்போ அந்த நிலைமை இன்னொரு தாய்க்கு வரக்கூடாது அப்படின்றதால என்னுடைய மனதுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல். அதால் நான் வந்து உள்ளே போய் வேலை செய்கிறது. நீங்களும் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து திணிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் இல்லை நான் ஓட்டுநர் தான் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் லைட்டு மாற்றுறதா கூட இருந்தாலும் சரி தான், எனக்கு வந்து அது தெரியாது, எலக்ட்ரிக் வேலையெல்லாம் தெரியாது அப்படின்னு நீங்கள் பேக் அடிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய கடமைக்கு எனக்கு சாதாரணமாக என்னுடைய கஃபீல் குறைஞ்சது ஒரு மாதத்தில் 2-3 கம்ப்ளைண்ட்டாவது ரிசீவ் பண்ணுவார் என்னுடைய பேரில். ஆனாலும் இது வரையிலையும் கூப்பிட்டு என்ன உன்னை எப்படி பண்ணுறாங்க, என்ன ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறாங்க, என்ன யூடியூப் பண்ணிவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டதில்லை. அவன் கேட்டாலும் பார்த்துக்கலாம், நீ போடுறா அப்படின்ற மாதிரி இன்னமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம நன்றி விசுவாசத்தோடு இருக்கலாம். அதுதான் என்னுடைய முயற்சியும், அதைத்தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு வரைக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்து வெளியில் வண்டி கழுவுற, இப்போ வீட்டு வேலையோடு சேர்த்து இப்போ ஓட்டுநரான முக்கியமான கடமை என்ன, வண்டி கழுவுறது. அந்த வேலையும் செஞ்சே ஆகணும். இப்போ சில நாட்களில் பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 4 மணி 5 மணி ஆகும் நியூஸ் போட்டு முடியும், மெசேஜெல்லாம் பார்த்து முடியும், ஒரு 5-5:30 ஆகிரும். அதுக்கப்புறமா போய் வண்டி கழுவணும். வண்டியெல்லாம் கழுவி முடிக்க ஒரு 6-7 மணி ஆகிரும். அதுக்கப்புறமா போய்த்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தூங்கலாம்னு பார்த்தா சில நேரங்களில் தூங்க கிடைக்கும், ஒரு 1 hour 2 hour தூங்க கிடைக்கும். 8:30 மணி லாஸ்ட், அது வரைக்கும் தூங்க கிடைக்கும். அதுக்கு மேலேலாம் தூங்க முடியாது, ஏதாவது வேலை வந்துடும். அப்படி வேலை வராத நாளில் தூங்கலாம், அதுவும் 10 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறமா உட்காந்து சாயந்தரம் போடக்கூடிய நியூஸ், அதே மாதிரி இரவை போடக்கூடிய நியூஸ் அப்படி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இரவு சாப்பாடு சில நேரங்களில் மிஸ் ஆகும், காலை சாப்பாடு சில நேரங்களில் மிஸ் ஆகும், பகல் சாப்பாடு சில நேரங்களில் மிஸ் ஆகும். எனக்கு கிடைக்கிற நேரம் சில நேரங்களில் பாத்ரூம் போகிறதா நியூஸ் போடுறதான்ற சூழல் வரும்போது நான் சூஸ் பண்ணுறது நியூஸ் போடுறது தான். ஏன்னா இது ஒரு அப்டேட் தானே, ஏதாவது ஒரு தகவல் ஒருத்தருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம், வேறு எந்த ஒரு கெட்ட நோக்கமுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த 2 சேனல் போனாலும் இந்த 3வது சேனலை நான் இப்போ திறந்திருக்கிறேன். இதில் உங்களுடைய சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். முடிந்த வரைக்கும் இந்த சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற இந்த சேனலுக்கும் முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வீடியோட தலைப்பில் பாருங்கள், இந்த 2 விரலுக்கு நடுவில் இந்த சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்கிற அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். என்னுடைய புதிய சேனல் அப்படின்றதால உடனே காட்டாது வீடியோக்குள்ளே. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் வரும். இதில் இந்த கோ டு சர்ச், இந்த வெள்ளை கலரில் இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுருக்கேன், விரல் காட்டுருக்கேன் பாருங்கள், அதில் கோ டு சர்ச்னு வெள்ளை கலரில் இருக்குது இல்லையா ரவுண்டாக, அதை டச் பண்ணினீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டும். என்னுடைய ஃபோட்டோ போட்டு அடிமேலாடி அந்த வீடியோ காட்டும். அதை வந்து நீங்கள் அந்த வீடியோ தான் இப்போ நான் போட்டுக்கிற அந்த புதிய சேனலில் ஃபர்ஸ்ட்டு வீடியோ, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோ ப்ளே ஆகும்போதே கீழே பாருங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து சைடில் வெள்ளை கலர்லையோ அல்லது வேறு ஏதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த தேமுடைய கலருக்கு மாறி காட்டும், சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபை நீங்கள் டச் பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கன் இந்த இடத்துல பெல் பட்டன் மாதிரி காட்டும். ஏன்னா நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு வேலை இல்லை, இந்த பெல் ஐக்கனை ஆல் செலக்ட் பண்ணினா தான் நான் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு அந்த மேலே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தொடர்ந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதாவது அதை நீங்கள் அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த பெல் ஐக்கானை டச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள் கீழே அன்சப்ஸ்கிரைப், நான், பர்சனலிஸ்ட், அதே மாதிரி ஆல் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டுக்கே இருக்குது பாருங்கள் ஆல் அப்படின்னு, ALL ஆல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதை நீங்கள் டச் பண்ணணும். அந்த ஆல் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் ஒரு டச் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது போயிடும், அது மறைஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்க பெல் ஐக்கானையும் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். அதுக்கப்புறமா நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இந்த சேனல்லையும் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க, அதனால தான். ஒரு சிலருக்கு டைப் பண்ணி பேர் அடித்து கூட தேடி பார்க்க தெரியும், சிலருக்கு வந்து இந்த லிங்கை டச் பண்ணி கூட போக தெரியும் சொன்னேன். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. அதனால தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி இதை தெரியப்படுத்தியிருக்குது. அதே மாதிரி என்னுடைய ரிக்வெஸ்ட், அதே மாதிரி என்னுடைய எதிர்ப்பாளர்கள், இதெல்லாம் போடுற வீடியோ நாங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டு, அதுக்குள்ளே இன்னொரு சேனல் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக விட்டுடுங்க. பிடிச்சவங்க, என்னுடைய வீடியோ பார்க்க பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவில் பிரயோஜனம் அடைகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த நேரத்தில் வேண்டாலும் இந்த 2 சேனலும் என்னுடைய கையை விட்டு போகலாம். ஏன்னா 2 சேனலுக்கும் படிச்சுட்டாங்க. ஒன்றுக்கு ரிப்போர்ட், இன்னொன்றுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சுருக்கிறாரு ஒரு யூடியூபர். அவருக்கு நான் பணம் கூட தாரேன், இந்த ஸ்ட்ரைக்கை எடுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வீடியோ தான் நான் உங்களோட யூஸ் பண்ணியிருக்கேன், நான் வேணால் அதையும் அழிக்கிறேன், பணம் வேணாலும் தாரேன் அப்படின்னு வாண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, என்ன செய்ய, மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் அந்த வீடியோவும் போட்டேன். சரி பரவாயில்ல, பிடிச்சிருந்தா சர்ஃபான் BF பிடிச்சிருந்தா நான் சொன்னதை செஞ்சு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.